சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய அளவிலான மற்ற மாநிலங்களுடைய அரசியலையும் தமிழ்நாட்டு அரசியலையும் ஒப்பீடு செய்து பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசியலை பற்றி வட இந்திய மற்றும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநில மக்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இன்று வரை நீங்கள் அரசியலில் திரைப்பட நடிகர்களை நம்பித்தான் அரசியல் போயிட்டுருக்குது, அதை தமிழ்நாட்டு அரசியல் மீறி வர முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த திரைப்பட நடிகர்கள் மூலமாக சமூகத்திற்கான சில மாற்றங்கள் நடந்திருக்குதா இல்லையா அப்படின்னா, உண்மையிலேயே நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நடக்கலைன்னு சொல்ல முடியாது. பல வழிகளில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு முன்னேறிய நிலையில் தான் இருக்குது. ஆனாலும் திரைப்பட நடிகர்களுக்கு பின்னால் போகக்கூடிய அந்த போக்கு இன்னும் மாறவில்லை என்பதற்கு சமீபத்திய உதாரணம் நடிகர் விஜயனுடைய அரசியல் வருகை. ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களால், அரசியல்வாதிகளால் நம்பப்பட்டு வருகின்ற ஒரு செய்தி சாரம் என்ன பார்த்திங்கன்னா, திமுக அதிமுகவை கடந்து இந்த மண்ணில் இன்னொரு கட்சி ஆட்சி அமைச்சிட முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை தகர்க்கத்தக்க வகையில் இந்த 2026 தேர்தல் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய அளவிலான ஆதரவை கொடுக்க இருக்குது அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. வர 4ஆம் தேதி அறிவிக்கக்கூடிய தேர்தல் முடிவு இந்த நம்பிக்கை, அதாவது திமுக அதிமுகவை தவிர இன்னொருத்தர் அரசியலுக்கு வந்து இங்கே வெற்றி பெற்ற முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை தகர்க்கத்தக்க வகையில் தான் இருக்குது. அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் நான் இந்த 2-3 நாளாக, அதாவது வாக்குப்பதிவுக்கு முன்னும் பின்னும் பல நண்பர்கள்ட்ட பேசுனதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது, பெரும்பாலானோர் அதிமுக திமுக கூட்டணிக்கு எதிராக விஜய்க்கு வாக்களித்திருக்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இவங்க எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கத்தில் வாக்களித்தார்களா, விஜய் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வாக்களித்தார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் கிடையாது. ஒரு சாரார், அதாவது விஜய் அவர்களுடைய ரசிகர்களாக இருக்கின்ற அந்த அமைப்பை சேர்ந்தவங்க, அதாவது அந்த ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க வேண்டுமானால் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாக்களித்திருக்கலாம். ஆனால் மீதி விஜய்க்கு வாக்களித்திருக்கிற பெரும்பான்மையானோர் இப்போ இருக்கிற திமுகவின் மீது நம்பிக்கை இல்லாமல் வாக்களிச்சிருக்காங்க, அல்லது அவங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கின்ற வகையில் வாக்களிச்சிருக்காங்க. இன்னொன்று, அதிமுக சரியான கட்டமைப்பில் சரியான நிர்வாகத்திறனில் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டின் பேரிலும் வாக்களிச்சிருக்காங்க. ஏன்னா கடந்த கால தேர்தல்கள் எல்லாமே திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக அப்படிங்கிற ஒரே கொள்கையில் அடிப்படையில் தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த தேர்தலில் தான் திமுகவுக்கு மாற்று அதிமுக அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து மாறி தாவேக்காவுக்கு சில 1000 வாக்குகள் போய் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி அதிமுகவிலும் இருக்கிற சில எதிர்ப்புகள் அது திமுகவுக்கு போகாமல் தாவேக்காவுக்கு போயிருக்குது. இப்போ எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையோ, அந்த ஓட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் விஜய்க்கு ஆதரவான வாக்குகளை தவிர மீதி எல்லாமே திமுக மற்றும் அதிமுக மேலான எதிர்ப்பு தான். அதிலும் குறிப்பாக திமுக மேலான எதிர்ப்பு தான் அதிகப்படியான வாக்குகளை இப்போ விஜய்க்கு கொடுத்துருக்குது. வாக்களித்த அல்லது வாக்களிக்கிறதுக்கு முந்தைய நிலையில் இருந்த பல நண்பர்கள்ட்ட நான் பேசினதுலேருந்து தெரிஞ்சது என்னென்னா, அவங்களுக்குள்ள இந்த இளவயது சின்ன பசங்க செல்லாத ஓட்டு தற்குறி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா திமுக தரப்பினர், அந்த மாதிரி இல்லாமல் 80 வயதை கடந்த பெரியவர்கள் கூட, 65 வயதை கடந்த பெரியவர்கள், பெண்கள் கூட தாவேக்காவுக்கு வாக்கு அளிச்சிருக்காங்க. அவங்களுடைய வாக்குகளில் பெரும்பான்மை குடும்பத்தில் இருந்தவங்களுடைய வற்புறுத்தல், அதாவது குழந்தைகளுடைய வற்புறுத்தல் அல்லது எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வாக்களிச்சிருக்கோம். நடிகர் விஜய் முதலமைச்சராக மாட்டார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். தெரிந்தும் நாங்கள் வாக்களிக்கிறதுக்கு காரணம் இவங்க சரியில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அது வெளிப்படையான உண்மை. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பலமான அரசியல் கட்சியாக, மக்களுடைய நம்பிக்கை பெற்ற கட்சியாக எந்த காலத்திலுமே இருந்ததில்லை அப்படிங்கிறது கடந்த வரலாறுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் அதுக்கு உதாரணமாக இருக்குது. குறிப்பாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்தபோது ஒரு முறை ஆட்சிக்கு வந்துடுது. அதற்கு பிறகு மீண்டும் 2 முறை கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக வந்தார். அந்த 2 முறையுமே முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பக்கபலமாக நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார். எம்ஜிஆர் மீதான ஈர்ப்பு தான் அந்த 2 முறையும் கலைஞரை கை கொடுத்து தூக்கிவிட்டது. அதுக்கு பிறகு அதிமுகங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதனுடைய தலைவராக எம்ஜிஆர் போனதுக்கு பிறகு அவர் சாகின்ற காலம் வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வர முடியல. அவருடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட ஒரு குழப்பம், VN ஜானகி மற்றும் ஜெயலலிதா இருவரும் தனித்தனியாக பிரிந்திருந்த சூழலில் திமுக 1989 ஆட்சிக்கு வந்தது. 89 ஆட்சிக்கு வந்த திமுக தொடர்ந்து அந்த இடத்தை தக்க வச்சுக்க முடியாத ஒரு சூழலில் ஆட்சி இடையிலேயே கலைக்கப்பட்டது. மீண்டும் ராஜீவ் கொலை, அதற்கு பிறகு திரைப்பட நடிகராக இருந்த அதாவது ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பெடுத்து
தேர்தலை சந்திக்கிறாங்க. அமோகமான வெற்றியை அந்த தேர்தலில் பெற்றுறாங்க. மீண்டும் அதாவது எம்ஜிஆர் நடிகராக இருந்த அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடிச்ச மாதிரியே ஜெயலலிதாவும் ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. 96 வரை நடந்த அந்த ஆட்சி காலம் மக்கள் விரும்பத்தக்க ஆட்சியாக இல்லை. அதாவது ஒரு காட்டு தர்பார் ஆட்சியாக இருந்தது. அதிலும் குறிப்பாக அந்த காலகட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போனது. காவல் நிலையங்கள் முழுவதும் கற்பழிப்பு கூடங்களாக மாறக்கூடிய அளவுக்கு ஏராளமான காவல் நிலைய பாலியல் வழக்குகளும் காவல் நிலையத்தில் விசாரணை கைதிகள் கொல்லப்படுகின்ற சூழலும் நடந்தது. இன்னொன்று, மக்களை அடிமைகளாக நினைத்து நடத்தக்கூடிய சூழலில் ஒரு அதிகார மனோபாவத்தில் ஜெயலலிதா வாழ்ந்ததனுடைய விளைவாக ஜெயலலிதாவை வீழ்த்துவதற்கான ஒரு மாற்று சக்தியாக 96ல் திமுக போட்டு கலைஞர் தலைமையிலான அரசு வருது. அந்த அரசு மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற அரசாக சில நலத்திட்டங்களை எல்லாமே செஞ்சாலும் திமுகவினுடைய அமைச்சர்கள், அதாவது இந்த குட்டி ராஜாக்களுடைய காட்டு தர்பார் ஊழல் நிர்வாகத்தால் மீண்டும் ஆட்சி இழந்து 2001 மீண்டும் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சிக்கு வருது. இந்த முறை திமுகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது இவங்க இருக்கக்கூடாது, இவங்க இருந்தால் மீதி ஒன்றும் மிச்சம் இருக்காதுங்கிற சூழலில் தான் அதிமுக போட்டு அதிமுகவை தேர்வு வர வச்சாங்க. அதற்கு பிறகு ஜெயலலிதாவுடைய அணுகுமுறை முழுமையாக மாறிச்சான்னா மாறல. அவங்களும் சில மக்கள் விரும்பாத செயல்களை செய்ய ஆரம்பித்தது. குறிப்பாக அரசு ஊழியர்களை பல ஆயிரம் பேரை ஒரே நேரத்தில் பணி நீக்கம் செஞ்சது, போராடின ஊழியர்களை சஸ்பெண்ட் பண்ணது மாதிரியான சிக்கல்கள். அடுத்த இன்னொரு முக்கியமான நிகழ்வு அந்த காலகட்டத்தில் நடந்தது. இந்து ஆலயங்களுக்குள் உயிர்ப்பலி கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக மீண்டும் 2006 ஆட்சி இழக்கிறாங்க. 2006 ஜெயலலிதா ஆட்சி இழப்பதற்கான காரணம் அவங்களுடைய நிர்வாகம் சரியில்லைங்கிறதுனால தான் மீண்டும் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து திமுகவை வெற்றி பெற செய்கிறாங்க. இப்போவும் திமுக மேலே நம்பிக்கை வச்சு எல்லாம் கொடுக்கல. அதிமுகவினுடைய எதிர்ப்பு தான் மீண்டும் திமுகவை வெற்றி பெற வைக்குது. அதாவது 91-96 காலம் மாதிரியான ஒரு ஆட்சியினுடைய எதிர்ப்பு தான் 2001 2006 வருது. 2006 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துடுது. அதிமுக மீதான வெறுப்பு திமுக ஆட்சிக்கு வர வைக்குது. இவங்களுடைய ஆட்சி சிறப்பாக நடந்தான்னா இல்லை. அந்த காலகட்டங்களில் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற இந்த துறை மிகப்பெரிய அளவில் வளர்ந்து தனிநபர்கள் வைத்திருக்கிற சொத்துக்களை எல்லாமே திமுக அமைச்சர்கள் சட்டத்தை மீறி அவங்கள ஏமாற்றி பிடுங்கிற ஒரு வேலையை செஞ்சாங்க. ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் கொலை அப்படிங்கிறது, அது இந்த ரியல் எஸ்டேட் தொடர்பான விவகாரங்களில் நடக்கிற கொலைங்கிறது கட்டுப்படுத்த முடியாத சூழலுக்கு போனதனுடைய விளைவு மீண்டும் 2011 அதிமுக ஆட்சிக்கு வருது. 2016 வரை கடந்த காலங்களில் நடந்த தவறுகளை எல்லாமே ஜெயலலிதா சரி பண்ணி ஆட்சியை தொடர்றாங்க. 2016 மீண்டும் அதிமுக ஆட்சி அமைது. அதுக்கு பிறகு திமுகவுக்கான வாய்ப்பு இல்லாமல் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த கலைஞரும் அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த ஜெயலலிதாவும் இருவருமே மறைந்ததை தொடர்ந்து அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி வருது. முழுக்க திரைப்படத்துறை சார்ந்த பின்புலம் இல்லாமல் ஆட்சிக்கு வந்த ஒரே ஒரு நபர் இவர் தான். அதுக்கு முன்னே ஆட்சிக்கு வந்தவங்க, அண்ணாவுக்கு பிறகு வந்த அவ்வளவு பேருமே திரைத்துறையோடு தொடர்புள்ளவங்களாக தான் இருந்தாங்க. அந்த கட்டத்தில் திரைத்துறையினுடைய ஆதிக்கம் இருந்தால் தான் தமிழ்நாட்டு அரசியல் இருந்துருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரு நடிகராக அறிமுகமானவர் தான், நடிகராக இருந்தவர் தான். அவருடைய பையனாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினும் ஒரு நடிகர் தான். திரைப்படத்துறையின் மூலமாக அல்லது திரைப்படத்துறையினுடைய வெவ்வேறு துறைகள் மூலமாக, அதாவது நடிப்பு மட்டுமல்ல, அதற்கு பின்னால் இருக்கிற பல துறைகள் மூலமாக ஆளுமை பெற்ற ஒரு நபராக தான் இப்போ இந்த 5 ஆண்டு கால ஆட்சி வந்திருக்குது. இதற்கு பிறகும் நடிகர் விஜயகாந்த் ஒரு அரசியல் அமைப்பை ஏற்படுத்தி அதுவும் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு கணிசமான எண்ணிக்கையில் சீட்டுகளை வெற்றி பெற்று அந்த பொறுப்பில் உட்கார்றாரு. ஆனால் அவருடைய நடவடிக்கையும் நிர்வாகத்திறனும் மாறி போனதுனால மீண்டும் அந்த கட்சி அடுத்த ஆட்சியில் அந்த நிலையை தொடர முடியாமல் போயிடுது. அதுக்கு பிறகு சீமானுடைய அரசியல் பிரவேசம். அவரும் ஒரு குறிப்பிட்ட சார்புடைய மனநிலை கொண்ட மக்களை, இளைஞர்களை தன்வசப்படுத்தி ஒரு அரசியல் அமைப்பாக கடந்த 10 ஆண்டுகளாக பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் வெற்றி பெறுவதற்கான சூழல் அவருக்கு அமையவே இல்லை. இப்படி தமிழ்நாட்டு அரசியலில் திரைத்துறையினுடைய ஆதிக்கம் எல்லா சூழலிலும் எல்லா காலகட்டத்திலும் இருந்துகிட்டே இருக்குது. திரைத்துறை சார்ந்து இருக்கிற அரசியல் கட்சி தான் இங்கே நிற்க முடியும், ஆட்சியை பிடிக்க முடியுங்கிற சூழல் வந்ததுக்கு பிறகு மீண்டும் இப்போ விஜய் உள்ளே வந்திருக்காரு. விஜய் தானாக விரும்பி அரசியலுக்கு வந்தாரா அல்லது பின்னால் இருக்கக்கூடிய சில சக்திகள் அவரை உள்ளே தள்ளியிருக்கா அப்படிங்கிறதை பற்றி பார்த்தோம்னா, அவருடைய விருப்பத்தை காட்டிலும் பின்னால் இருக்கக்கூடிய சில சக்திகள், குறிப்பாக மத்திய பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து தான் அவரை உள்ளே அனுப்பியிருக்காங்கிறது கண்கூடாக தெரியுது. அவரால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலை தான் வாக்குப்பதிவுக்கு ஓரிரு நாள்களுக்கு முன்ன வரைக்கும் இருந்த ஒரு சூழல். ஒரு 10-12 விழுக்காடு வாக்குகளை அவர் வாங்குவார். அது தற்கொலைகளுடைய வாக்கு, அது செல்லாத வாக்கு அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் தான் எல்லாமே பார்த்துட்டு இருந்தான்.
ஆனால் அதையெல்லாம் கடந்து வரும் தேர்தல் முடிவு அறிவிக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மூன்றாவது ஒரு பெரும் சக்தியாக அவர் உருவாயிருக்கார் அப்படிங்கிறது. தன்னுடைய ரசிகர்கள் மட்டும்தான் வாக்கு போட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு ஓட்டை விஜய்க்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கடந்து பெரும்பான்மையான பொதுமக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதை நிரூபிப்பதற்கான நேரம் வர மே 4ஆம் தேதி தான். அன்றைக்கு வாக்கு எண்ணும்போது தான் விஜய் எந்த அளவுக்கு வாக்குகளை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதை நம்ம அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியும். ஆனாலும் விஜய்க்கு வாக்களித்திருக்கிற பெரும்பாலானோர் தங்களுடைய எதிர்ப்பின் வெளிப்பாடாக தான் அங்கே வாக்களிச்சிருக்காங்கிறது அவங்ககிட்ட நம்ம பேசுனதில் கிடைக்கிற தகவல். பல தொகுதிகளில் திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு 2ஆம் இடத்தை நோக்கி விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் வருகின்ற அளவுக்கு வாக்குப்பதிவு ஆகியிருக்கிறதாகவும் வாக்கு அளித்திருக்கிறதாகவும் நம்மளால் கணிக்க முடியுது. இருந்தாலும் அந்த 2ஆம் இடம் 3ஆம் இடம் அல்லது முதலிடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தில் ஆயிரக்கணக்கான வாக்குகள்லாம் இருக்காது. சில ஆயிரம் வாக்குகள் மட்டும்தான் அல்லது சில நூறு வாக்குகள் மட்டும்தான் இருக்கிற அளவுக்கு விஜய்க்கு ஆதரவு அதிகமாக இருக்குதுங்கிறத நம்மளால் அனுமானிக்க முடியுது. இதே நிலை தொடரும், விஜய் மீண்டும் இதே தன்மையோடு அரசியலில் இருப்பார், அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிச்சிருவார் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் எதுவும் கிடையாது. அதற்கான கட்டமைப்பு விஜய் உருவாக்குவாராங்கிறதும் வாய்ப்பு குறைவு தான். ஆனால் திமுக அதிமுகவில் புறக்கணிக்கப்பட்ட பல தலைவர்கள் முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே விஜய் பக்கம் போய் சேர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதன் மூலமாக அந்த கட்சி ஒரு வளர்ந்த நிலைக்கு வந்துடுமா அப்படின்னா அதுக்கும் சாத்தியம் இல்லை. விஜய் நல்லாட்சி கொடுப்பார் அப்படிங்கிற காரணத்தினால தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறலாம் கிடையாது. தங்களுடைய எதிர்ப்பை இதை ஒரு வேறு விதமாக பதிவு பண்ணணும். அவன் தான் வரட்டுமே, இவங்க மட்டும்தான் செய்கிறாங்களா, இவங்க மட்டும் தான் ஆட்சி படுத்த முடியுமா, அவன் தான் வரட்டுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாற்று வழியாக தான் போட்டிருக்காங்களே தவிர அவருடைய ஆட்சி நல்லாயிருக்கும், அவர் நிர்வாகத்தை சிறப்பாக பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக யாரும் போடலை அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு வாக்களித்த பலர்கிட்ட நம்ம பேசும்போது தெரியுது. குறிப்பாக திமுக மேலான எதிர்ப்பு தான் இந்த அளவுக்கு வாக்கை மாற்றி கொடுத்துருக்குது. இப்போ தாவேகாவுக்கு வாக்களித்திருக்கிற திமுகவை சேர்ந்தவர்கள் நீங்கள் ஏன் மாற்றி வாக்களித்தீர்கள் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க சொல்கிற பதில் என்னென்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஊழல் மிகுந்து விட்டது, அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளுடைய கொள்ளை அளவு கடந்து போயிட்டது, நேர்மை ஒடுக்கம் போன்ற வகைகளிலோ சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலோ அல்லது நீர் மேலாண்மையிலோ தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகிறதுல திமுக அரசு எந்த விதத்திலும் ஆர்வம் காட்டலை, எல்லா விதத்திலுமே மோசமான நிர்வாகம் இருந்தது, அதனால தான் நாங்கள் மாற்றி போட்டோம். குறிப்பாக 2021க்கு முன்னே போடப்பட்ட சாலைகள் தான் பல இடத்துல மீண்டும் சாலை போடாத நிலைமையில் இந்த தேர்தல் வருவதற்கு சில நாளுக்கு முன்னால் தான் பல கோடிகளை ஒதுக்கீடு செஞ்சு சாலை போட்டாங்க. அது கூட தரமானதாக இல்லை. 5 ஆண்டு நிர்வாகம், உள்ளாட்சித்துறை நிர்வாகம், மாநில அரசினுடைய நிர்வாகம் எல்லாமே மிக மோசமாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் ஏன் விஜயை தேர்ந்தெடுத்தீங்க, அதுக்கு மாற்றாக எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டுக்கலாமே அப்படிங்கும்போது திமுகவை கண்டித்து திமுகவை நெருக்குதலுக்குள்ளாக்கி திமுகவை பயமுறுத்துகின்ற அளவுக்கு தன்னுடைய கட்சி கட்டமைப்பை அவர் கொண்டு வரல. இவர் சரியாக அரசியல் நகரை கொண்டு போயிருந்தார்னா இவருக்கு பயந்துக்கிட்டு திமுக சில வேலைகளை செஞ்சுருக்கோம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. அந்த எதிர்ப்பின் வெளிப்பாடு தான் நாங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். ஆனாலும் திமுகவை விடவும் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் திமுக மேலே இருக்கின்ற எதிர்ப்பு முழுக்க முழுக்க விஜய் பக்கம் போயிட்டுதா அப்படின்னா கிடையவே கிடையாது. விஜய்க்கு போயிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியாக இருந்தாலும் இன்னும் பெரும்பான்மையான ஒரு பகுதி, அதாவது விஜய்க்கு போயிருக்கிறது ஒரு 30-40 விழுக்காடுனா 60 விழுக்காடு வாக்குகள் வெளியில் அதை பற்றி விமர்சனம் செஞ்சுக்காமையே ஒரு பெரும் எண்ணிக்கையிலான வாக்குகள் அதிமுக பக்கம் போயிருக்கு. ஏன்னா இந்த நிர்வாகத்தை விடவும் அவருடைய நிர்வாகம், அதாவது திமுக அரசினுடைய நிர்வாகத்தை விடவும் அதிமுகவினுடைய நிர்வாகம் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால அங்கேயும் ஒரு சாரார் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த எண்ணிக்கை நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை இந்த முறை அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சியில் உட்கார வைப்பதற்கான தேவையான அளவு இடங்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதையும் நம்மளால் ஓரளவு கணிக்க முடியுது. ஆனால் திமுக இதையெல்லாம் எதையுமே கணக்கில் எடுத்துக்காமல் முழுக்க முழுக்க ஓட்டுக்கு 2000 ரூபா 1000 ரூபா 1500 ரூபா காசு கொடுத்தா போட்டுருவாங்கிற ஒரே நம்பிக்கையில் தேர்தலில் அளவு கடந்த கோடிகளை இறைச்சி செலவு பண்ணியிருக்காங்களே தவிர தமிழ்நாட்டில் சாதாரண நிலையில் இருக்கின்ற எளிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான ஆட்சியை நம்ம கொடுத்துட்ருக்கோம், இதை மக்கள் விரும்புவாங்க, இதன் மேலே நமக்கு ஓட்டு போடுவாங்க, எதிர்கால இளைஞர் சமூகம் பல வகையில் முன்னேறி செல்வதற்கான பல திட்டங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம்,
அந்த நம்பிக்கையில் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னா திமுக இந்த தேர்தலை எதிர்கொள்ளவே இல்லை. முழுக்க முழுக்க தாங்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கின்ற பணத்தில் ஒரு பகுதியை செலவு பண்ணால் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் பெரும்பாலான தொகுதிகள் ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்து அதன் மூலமாக நம்ம அறுவடை பண்ணிடலான்னு தான் நீண்ட கால அனுபவம் இல்லை திமுக காரரோடு சொல்கிறாங்களே தவிர, நம்ம இந்த பகுதியில் இவ்வளோ வேலைகளை செஞ்சுருக்கோம், இவ்வளோ நல்ல திட்டங்களை கொடுத்துருக்கோம், இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்கான முன்னெடுப்புகளை செஞ்சுருக்கிறோம், அதன் மூலம் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எந்த திமுக காரணமே சொல்ல தயாராக இல்லை. இவ்வளவு காசு இறக்கியிருக்கிறோம், இவ்வளோ வீட்டுக்கு 2000 ரூபா கொடுத்துருக்கோங்கிறத தவிர அவங்ககிட்ட வேறு எந்த விதமான வாக்குறுதியுமே இல்லாத சூழல் தான் இந்த தேர்தல் போயிருக்கு. அதே மாதிரி திமுகவுக்கு மக்கள் கொடுத்துருக்கிற ஒரு சரியான பாடமாகவும் நம்ம எதிர்பார்க்கலாம். என்னென்னா, இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குற கலாச்சாரம், இந்த கலாச்சாரத்தை முதல்ல துவக்கி வச்சதே திமுக தான். அதே திமுக தான் இந்த முறை ஓட்டுக்கு காசு கொடுத்தும் தோல்வியை தழுவக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கு. எப்போ நமக்கு ஒரு விவகாரம் கை கொடுத்து நம்மளை தூக்கி விடுதோ அது தொடர்ந்து அதே தூக்கி விட்டுட்டுலாம் இருக்காது. ஒரு கட்டத்தில் அது நமக்கு எதிராகவும் திரும்பும். அப்படிப்பட்ட சூழல் தான் இப்போ இந்த 2026 தேர்தலில் திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்குது. காசு கொடுத்து இனி நீங்கள் ஓட்டு வாங்க முடியாதுங்கிறத மக்கள் சொல்லியிருக்காங்க. காசு வாங்கின பெரும்பாலானோர் இந்த முறை தங்களுடைய வாக்குகளை திமுகவுக்கு போடாமல் அதிமுகவுக்கோ அல்லது தாவேக்காவுக்கோ போட்டிருக்காங்கிறது 100% உண்மையாக தெரியுது. திமுக வாக்காளர்களுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்ன தொடங்கின ஒரு கலாச்சாரம். 2009ஆம் ஆண்டு திருமங்கலம் தொகுதியினுடைய இடைத்தேர்தல், அந்த தேர்தலில் தான் அப்போ அந்த பகுதியினுடைய திமுக தலைமை பொறுப்பில் இருந்த மு.க. அழகிரி ஏராளமான சலுகைகளையும் ஓட்டுக்கு 2000, 3000, 5000 வாங்குற வரைக்கும் பணத்தை கொடுத்து அந்த மக்களை எல்லாமே தன் பக்கம் ஈர்த்து ஒரு பெரிய வெற்றியை அந்த தொகுதியில் திமுகவுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு இடைத்தேர்தலாக இருந்தாலும் பொது தேர்தலாக இருந்தாலும் திருமங்கலம் ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை அவங்க கையில் எடுத்தாங்க. அதே ஃபார்முலாவை அதிமுகவும் 2011க்கு பிறகு பல இடங்களில் கையில் எடுத்தது. குறிப்பாக ஏற்காடு தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் இதே ஃபார்முலா நடந்தது. அதனுடைய விளைவாக அதே 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருது. ஈழத்தமிழர் படுகொலைகள் உச்சகட்டத்தில் நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் அதை எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு ஈழத்தில் இருக்கிற மக்களுக்கு எதிரான ஒரு பெரிய சித்திரவதை அங்கே நடந்துகிட்டு இருக்குது. சிங்கள இராணுவம் தமிழ் மக்களை கூண்டோடு அழிக்கிறதுக்கான வேலையை செஞ்சிட்ருக்குது அப்படிங்கிறதை வெளியில் தெரியாத அளவுக்கு மூடி மறைச்சி மாநாட மயிலாடு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை கலைஞர் டிவி மூலமாக ஒளிபரப்பி இலங்கை தமிழர்களுக்கு பல விதமான பாதுகாப்புகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்கிற மாதிரியான ஒரு ஏமாற்று வேலையோடவே அப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வாக்காளருக்கும் 200 ரூபா அப்படிங்கிற அடிப்படையில் தான் திமுக கொடுக்க ஆரம்பித்தது. ஒரு சில இடங்களில், அதாவது மத்திய சென்னையில் தயாநிதி மாறன்லாம் போட்டிட்டார், அந்த மாதிரி இடங்களில் 400, 500ங்கிற அளவு காசு கொடுக்கப்பட்டது. அது தொடர்ச்சியாக 2011 தேர்தலில் தமிழ்நாடு முழுவதுமே பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுக 500 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டது. திமுகவும் 300, 400 அளவில் காசு கொடுத்தது. அதுக்கடுத்து உள்ளாட்சி தேர்தல், திரும்ப வந்த நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு பிறகு 2016 சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தலிலும் திமுக செயல்படுத்தின அதே பாலிசியை அதிமுக ஓட்டுக்கு 500, திமுக ஓட்டுக்கு 500 கொடுத்தாங்க. அப்பவும் அதிமுக தான் ஜெயிச்சுது. 2021 தேர்தலில் திமுக இன்னும் ஒரு கட்டம் மேலே போய் பெண்களுக்கான அந்த மாதம் 1000 ரூபா கொடுக்குற அந்த திட்டத்தை அறிவித்ததோட ஓட்டுக்கு 1000 ரூபா அப்படிங்கிற அளவில் காசை கொடுக்க ஆரம்பித்தாங்க. மீண்டும் ஒரு வெற்றியை அவங்க பெற்றுட்டாங்க. கிட்டத்தட்ட காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதுங்கிற பாலிசி 2009லிருந்து 2021 வரைக்கும் திமுகவுக்கு கை கொடுத்தது. ஒரு 12 ஆண்டு காலம். அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் இதே நிலைமை தான் நீடிச்சது. 2026லும் இதே திட்டத்தின் அடிப்படையில் ஓட்டுக்கு 2000 ரூபாயாக கொடுத்து வாங்கலான்னு தான் இப்போ வந்தாங்க. வேறு வழி இல்லாத சூழல் தான் அதிமுகவும். ஏன்னா அவங்க ஒன்றும் நேர்மையானவங்கலாம் சொல்ல முடியாது. அவங்களும் தாங்கள் கொள்ளையடித்து வச்சுருந்த பங்கில் ஒரு பகுதியாக தமிழ்நாடு முழுக்கவும் ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. திமுக இப்போ 2000லேருந்து 5000, 10,000 வரைக்குமே கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்து தான் ஆட்சியை பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்களே தவிர, விஜய் ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிட்டு இருக்காரு. விஜய் எப்படிப்பட்டவங்களாம் ஆதரிக்கிறாங்க, விஜய் எந்த நம்பிக்கையில் அரசியல் நோக்கி வந்திருக்காரு, அவர் இங்கே கை நீட்டி குற்றம் சொல்லாத அளவுக்கு நம்மளுடைய ஆட்சி நிர்வாகம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் திமுக யோசிக்கவே இல்லை. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் பல லட்சம் கோடிகளுக்கான நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாலுமே அது வெறும் அறிக்கை அளவில் தான் இருந்தால் தவிர மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்தான்னா வரல. அப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்காங்க. இப்போ 2026 தேர்தல் முடிவில் விஜய் வாங்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே திமுக மற்றும் அதிமுக மீதான எதிர்ப்பு வாக்குகளோ தவிர விஜய்க்கான ஆதரவு வாக்குகள் அல்ல. அதிலும் குறிப்பாக திமுகவின் நடவடிக்கைக்கு, திமுகவின் நிர்வாகத்திற்கு, திமுக அமைச்சர்கள் மற்றும் அதனுடைய தலைமை மக்களை கண்டுக்காமல் போனதனுடைய விளைவாக விஜய்க்கு போன வாக்குகளோ தவிர
அவரை முதலமைச்சராக்கணும்னு சொல்லி வந்த வாக்குகள் அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்தபடியாக மீண்டும் இதே இந்த ரூ. 1000 ரூ. 2000 பணத்தை கொடுத்து நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம்னு புதிதாக ஆட்சிக்கு வரக்கூடிய அதிமுகவாக இருந்தாலும் அல்லது திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை இவங்க மீண்டும் வளர்த்துக்கிட்டு அடுத்த 5 ஆண்டுகளை கொண்டு போனாங்கன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் வேறொரு முடிவை எதிர்பார்ப்பாங்க. அது விஜயாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு நபராக கூட இருக்கட்டும், அவரே முதலமைச்சராகிற வழிக்கு இவங்க மாறிடுவாங்கங்கிறத நினைவில் வச்சுக்கணும். மக்களை ஏமாற்றி வாக்குக்கு காசு கொடுத்துட்டு நம்ம கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து கொஞ்சம் இவங்க விலகி மக்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்களை, சமூக முன்னேற்றத்துக்கான திட்டங்களை, மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை எல்லாம் நம்ம பலப்படுத்தி மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய அளவுக்கு வச்சுருந்தோன்னா மட்டும்தான் நம்ம தொடர்ந்து ஆட்சியில் இருக்க முடியுங்கிற நிலைமை வந்துருச்சு. அதை இவங்க செஞ்சால் மீண்டும் அடுத்தடுத்த தேர்தலில் திமுக அதிமுகங்கிற கட்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை தேர்தலில் காசை கொடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அடுத்த தேர்தலுக்கு திமுக அதிமுக அப்படிங்கிற அந்த 2 கட்சியுமே இல்லாமல் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது நடிகர் விஜயாகவும் இருக்கலாம், அல்லது விஜய் பிரிக்கக்கூடிய இந்த வாக்குகள் எந்த அடிப்படையில் வருதுங்கிறத உளவியல் ரீதியாக மக்களிடம் ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்கன்னா அதை கையில் எடுக்கக்கூடிய 3வதாக வரக்கூடிய ஒரு புது கட்சி கூட ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்ன நடக்கும் அப்படிங்கிறத 4ஆம் தேதிக்கு பிறகு நம்ம ஓரளவுக்கு அனுமானிக்க முடியும். அடுத்து இந்த திமுக அதிமுக ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுத்தா தான் தமிழ்நாட்டில் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்திருக்குது. ஆட்சியாளர்கள் செய்வாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.